நீங்க வியாபாரம் பண்றீங்களா? மளிகை கடையோ, டீ கடையோ, பெட்டி கடையோ, ரெஸ்டாரண்ட்டோ, அது இல்லாம மொத்தமா பொருள வாங்கிட்டு வந்து வண்டியில வச்சு பக்கத்து ஊர்கள்ல போயிட்டு நீங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் யுபிஐ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உங்களுடைய அக்கவுண்ட் Google Payல இருந்துச்சுன்னா, குறிப்பா Google Payயோட பிசினஸ் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவன் ஒரு கியூஆர் கோட குடுப்பான். அந்த கியூஆர் கோட உங்களுடைய கஸ்டமர்ட்ட காமிச்சீங்கன்னா, உங்கள்ட்ட வாங்குன பொருளுக்குண்டான விலைய அது வழியா அனுப்புவான். அப்படிதானே? அப்ப இவ்வளவும் காலங்காலமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் ஸ்மூத்தா அந்த அமௌண்ட்டை பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ திடுதிப்புன்னு ஒரு புதுசா ஒரு அப்டேட்டை கொண்டு வந்து நம்ம மண்டையை குழப்பி விட்டுட்டான். அதை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் கூகுள் பேயோட பிசினஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றேன். அதை ஓபன் பண்றேன். இப்போ பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல், அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். இதுல பாருங்களேன், செட்டில்மெண்ட் ஷெட்யூல்டு பேமெண்ட்ஸ் till 9 PM will be settled by 12 AM. அதை நான் தட்டுறேன். இதாங்க புதுசா ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்கான். செட் கட் ஆஃப் டைம் பிட்வீன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. காலை நீங்க கடையை திறந்தீங்கன்னா கஸ்டமர் பேமெண்ட் பண்ணாங்கன்னா கியூஆர் கோடு வழியா ஃபர்ஸ்ட் கூகுள் பேயோட பிசினஸ் அக்கௌண்ட்ல விழும். ஒரு குறிப்பிட்ட டயத்துல பேங்க் அக்கௌண்ட்ல செட்டில்மெண்ட் ஆயிடும். ஆனா இதுல அவன் என்ன சொல்ல வரான்னா, என்ன போட்டிருக்கு, மிட் நைட், அதாவது அதிகாலையில் 12 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்குள்ள அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவானா. அதுக்கு நீங்க ஒரு கட் ஆஃப் டைமை நீங்க செட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அதாவது மினிமம் இங்க பாருங்க, 1 செட் பண்ணும் போது பாருங்களேன், 1 மணி செட் பண்றேன் மதியத்துக்கு, சரிங்களா? செட் பண்ணா 4 மணிக்குள்ள செட்டில்மெண்ட் ஆயிடும். அந்த இன்பிட்வீன் 4 ஹவர்ஸ்க்குள்ள அந்த அமௌண்ட் செட்டில் ஆயிடும். இப்படியே நீங்க கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 9 மணி நீங்க செட் பண்ணீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிடும். இப்போ நீங்க 9 மணி செட் பண்ணிட்டீங்கன்னா காலைல 12 மணில இருந்து 9 மணிக்குள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் உடனே அன்னைக்கே செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பேமெண்ட்டை மறுநாள் காலையில. ஆனா இதை வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்கான், கட் ஆஃப் டைம் சொல்லிட்டு. அதாவது முன்னாடியே மொத்தமா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல விழுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை 10ன்னு அடிக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 10ன்னு அடிச்சா என்டர் டைம் பிட்வீன் 12 AM to 9 PM. அதிகபட்சமா 9 மணி வரைக்கும் கட் ஆஃப் டைமை நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால மொத்த அமௌண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்கலி இந்த கூகுள் பேயோட பிசினஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல விழுந்துரும், சரிங்களா? இது சிம்பிள். நான் வழக்கமா என்ன பண்ணிருக்கேன்னா 9 மணி செட் பண்ணிருங்க, சேவ் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, இது கன்ஃபார்ம் பண்ணிடணும். பேமெண்ட் until 9 PM will be settled in your bank starting tomorrow. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேவா? செட்டில்மெண்ட் ஷெட்யூல் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி மாதிரி பணம் ஒருத்தர் போடுறாருன்னா இமிடியட்லி நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல விழுந்துராது. அந்த அமௌண்ட் எல்லாம் சேகரிச்சு மொத்தமா நீங்க ஒரு கட் ஆஃப் டைம் செட் பண்ணிருக்கீங்களா, இத்தனை மணின்னு சொல்லிட்டு, அந்த டயத்துல தான் என்ன ஆகும், மொத்தமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல விழும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துட்டான், சரிங்களா? இப்போ ஷோ ஆல் பேமெண்ட். இது வரைக்கும் இன்னைக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத மேல பார்க்கலாம், சரிங்களா? 20 rupees ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. கீழே பாருங்க செட்டில் நவ். இந்த செட்டில் நவ் நான் கொடுத்தேன்னா இமீடியட்லி இந்த அமௌண்ட் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல விழுந்துரும். நான் ஆல்ரெடி கட் ஆஃப் டைம் வந்து செட் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் தேவைன்னா இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த மொத்த அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இதை கொடுக்குறேன். கொடுத்தா இங்க பாருங்களேன், அவன் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. செட்டில் நவ் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஒன்ஸ் இன் a day. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் இதை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செட்டில் நவ் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதாங்க, வேற ஒன்றும் இல்லை. கூகுள் பேயோட பிசினஸ் அக்கௌண்ட்ல இந்த கட் ஆஃப் டைமை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அமௌண்ட் வரும்னா இந்த செட்டில் நவ் கொடுத்து அமௌண்ட்டை இமீடியட்லி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு ஜிபே யூசரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால யாரெல்லாம் உங்க சர்க்கிள்ல இந்த ஜிபே பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். இன் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.